மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 3 தீவிரவாதிகள் துப்பாக்கியோட போய் கிரனைட்டோட போய் ஒரு ஹாலில், அதாவது என்னென்னா குரோக்கஸ் மால் அப்படின்னு ஒரு மாலு, அது வந்து மாஸ்கோவோட புறநகர் பகுதியில் இருக்குது. அங்கே போய் சுட்டு ஒரு 60 பேரை கொண்டிருக்காங்க. ஸோ இது யார், என்ன, எப்படி நடந்தது, எதற்காக அந்த மாலுக்குள்ளே போனாங்க, யாருடைய தாக்குதல் இது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல ISIS அப்படின்னு சொன்னோம், இப்போ IS அப்படின்னு இருக்குது. முதல்ல ISISன்னு இருந்தது. ஸோ அவர்கள் தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்கன்னு முதல் கட்ட தகவல் வருது. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு தான் வந்து செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கலாம், ஒரு எலெக்ஷன் நடந்தது. அங்கே எலெக்ஷனில் வந்து புத்தின் வந்து கிட்டத்தட்ட 85% மேலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே தனிப்பெரும் தலைவராக தான் இருக்கார். எதிர்கட்சிகள் ஒரு கட்சி 5%, இன்னொரு கட்சி 4%, இன்னொரு கட்சி வந்து 4% மேலே வாக்கு வாங்கியிருக்கு. இவ்வளோதான். ஆனால் புத்தின் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி கொண்டாட்டங்கள் அப்படியே போயிட்டே இருந்தது. அது 2-3 நாள் ஆயிடுச்சு, சைலண்ட்டாக இருக்குது. இந்த நிலையில் தான் வந்து கிராக்கஸ் மால் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட புறநகரில் இந்த மால் இருக்குது. இந்த மாலில் தியேட்டர்ஸ் இருக்குது. அது பெரிய தியேட்டர். அங்கே வந்து ஒரு ராக் ஷோ நடந்திருக்கு, பரபரப்பான ராக் ஷோ. அப்படி ஹாலே பெரிய ஹால், அது அந்த சினிமா ஹால் மாதிரி. அது வந்து பயங்கர ஃபுல்லாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வரைக்கும் இருந்துருக்குறாங்க. அதில் வந்து ஒரு 6 கதவுகள் 2 சைடும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. இப்படி இருக்கும்போது என்னென்னா, நேற்று மாலை வந்து ஒரு 3 பேர் ஆயுதம் தாங்கிய குழு இதே மாதிரி கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு தியேட்டருக்குள்ளே போய் தீ வைத்து பலர் கொல்லப்பட்டார்கள். ரஷ்யாவில் வந்து தியேட்டரில் இந்த மாதிரியான ஷோ நடக்கிற இடத்துல போய் தாக்குதல் நடத்துறது அப்படின்றது இது முதல் முறையில். ஏற்கனவே 2 முறை நடந்திருக்கு. ரஷ்யாவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அப்போது நடந்தது வந்து உள்ளே போய் தீ வச்சு விட்டாங்க, கதவை சாத்திட்டு தீ வைத்து விட்டு தீவிரவாத தாக்குதல். அப்புறம் வந்து அந்த தியேட்டரையே வந்து இது பண்ணிவிட்டு என்னென்னா தீவிரவாதிகள் கையில் பிடிச்சி வச்சுட்டு மக்களை வந்து பிணை கைதிகளாக வச்சு சம்பவங்கள்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இது ரொம்ப நாள் ஒரு 10-15 வருடங்களாக இது போன்ற சம்பவங்கள் இல்லாத ஒரு சூழலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த குரோக்கஸ் மால் அவுட்டரில் இருக்க மாலுக்கு போயிருக்காங்க. போய் நேராக வந்து 3 பேர் போகிறப்பயே வந்து நீங்கள் மும்பை தாக்குதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மும்பை தாக்குதல் 10 வருடங்களுக்கு முன்பு நடந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டைலில் என்ன பண்ணுங்க, போகிறப்ப வரிசையாக அங்கே இருக்கிறவங்கள பூரா சுட்டுருக்காங்க. அதாவது அந்த மாலுக்குள்ளே என்ட்ராகி எல்லாம் தெரிச்சு ஓடிருக்காங்க மக்கள். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போய் அந்த கதவை திறந்து உள்ளே இருக்கிற மக்கள் மீது சரமாரியாக துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க. AK-47 வச்சு 3 பேரும் சரமாரியாக சுட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரே அலறல் சத்தம். யார் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் பிச்சு பிடிங்கி ஓடிருக்காங்க. பின்னாடி இருந்தவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே இருந்த 2 கதவுகளை திறந்து விட்டு அவர்கள் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இதில் 170 பேர்கிட்ட குண்டு காயங்கள் பட்டு இரத்த வெள்ளத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இது உடனடியாக அதாவது டாஸ்க் ஃபோர்ஸுக்கு சொல்லப்பட்டு அவர்கள் வர்றதுக்குள்ளேயே அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. நேராக போய் அவர்கள் சுற்றி வளைத்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை மாஸ்கோவில் ஏற்படுத்தியிருக்கு. மாஸ்கோவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் நேற்று இரவு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பாடிஸ் எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. நிறையா பேர், எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் காயப்பட்டாங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, அந்த மாதிரி ஃபுல்லாகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாவு எண்ணிக்கை 20லேருந்து 30 மாறுது, 40 மாறுது, 50 மாறுது. ஏன்னா எல்லாமே குண்டு காயம். ஒரே நேரத்தில் எவ்வளோ மருத்துவர்களை ஆர்கனைஸ் பண்ண முடியும், எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி குண்டு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். எனவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் குண்டுகளை அகற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவு எண்ணிக்கை அதிகமாகிடுது. கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் 60 கடந்திருக்கிறது சாவு எண்ணிக்கை. இந்த நிலையில் தான் வந்து என்னென்னா புதின் அதிர்ந்து போயிருக்காரு. இது யாரோட செயல் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி இன்னொரு சோசியல் மீடியாவில் வந்து ISIS அமைப்பு வந்து அமைப்பினர் நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பொறுப்பேற்றதாக அவர்கள் வந்து அந்த டெலகிராம் இருக்கு இல்லையா, அதில் போட்டிருக்காங்க. அதில் போட்ட உடனே இதை பார்த்த உடனே ISIS பொறுப்பேற்று இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ISIS பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருந்தது ஒரு 5 வருடங்களுக்கு முன்னே. அதாவது 2016-17 காலகட்டங்கள்லாம் ஈராக்கில் வந்து பயங்கரமான தாக்குதல், காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்,
போகிற வர்றவர்களெல்லாம் வந்து பஜாருக்குள்ளே பூந்து சுட்டு கொள்வது, மார்க்கெட்டில் பூந்து சுட்டு கொள்வதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமான, அதாவது அவர்களுக்குள்ள இனக்குழுக்களுக்கு உள்ள மோதல் மாதிரி, அதாவது சன்னி சியா பிரிவுக்குள்ள மோதல்ன்ற மாதிரி அவர் சியா முஸ்லீம்களை வந்து கொடூரமாக கொலை செய்தார்கள். இதுக்கிடையில் தான் கடைசியாக வந்து அமெரிக்கா உள்ளே புகுந்தது. அமெரிக்கா உள்ளே புகுந்தோன்னே ஐஎஸ்ஐஎஸ் மீது அதிபயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டது. அல் பாகதாதி தான் அதோட தலைவராக இருந்தார். அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் வெளியிடப்பட்டது. அவர் வந்து என்னென்னா ஈராக்கில் படித்தவர் தான், ஈராக்கில் படித்தவர். அதுக்கப்புறம் மத பள்ளிக்கூடத்துக்கு போனோம், தலைமுறை வேறு. அவர் வந்து யார் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் உடைய தலைவராக இருந்த அல் பாகதாதி வந்து பின்லாடனுடைய சீடனாக இருந்து, பின்லாடன் இறந்ததுக்கப்புறம் அந்த அமைப்பிலேருந்து வெளியில், அல்கொய்தாலேருந்து வெளியில் வந்துட்டு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி கொடூரமான தாக்குதல். அவர் யார் எப்படி இருப்பார்னு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் ரொம்ப நாள் கழித்து, கிட்டத்தட்ட 1 வருடங்கள் கழித்து ஒரு பள்ளிவாசலில் வந்து அவர் பேசுவது போன்ற ஒரு புகைப்படம் வெளியாச்சு. அதற்கப்புறம் வந்து என்னென்னா அமெரிக்காவை கெஞ்சி ஈராக் கூப்பிட்டதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து வான்வெளி தாக்குதல் அது நடத்தி அவர்கள் 2-3 எண்ணெய் கிணறுகளை 2-3 மொசூல் நகரத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஈராக்கோட மொசூல் நகரத்தெல்லாம் பிடிச்சி பெரிய அளவில் ஈராக்கை கிட்டத்தட்ட 70% அவர்கள் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஈராக் படைகளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியது. வான்வெளி தாக்குதல் நடத்தி அவர்களை விரட்டி அடிக்கும்போது என்னென்னா ஒரு 6 மாதம் சைலண்ட்டாக இருந்த நிலையில் சிரியா பார்டரில் வந்து அல் பாகதாதி மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலை ஒட்டி வான்வெளி தாக்குதல் நடத்தி அல் பாகதாதியை போட்டு தள்ளிட்டாங்க. அதோட ஐஎஸ்ஐஎஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் பெரிய அளவில் எந்த செயல்பாடும் இல்லை. ஆனால் அவ்வப்போது வந்து பல நாடுகளை மிரட்டி இமெயில் அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஐஎஸ்ஐஎஸ் வந்து திடீர்னு 1 வருஷத்தில் பயங்கரமாக அது ஒரு பீக்குக்கு போன மாதிரி போகும்போது என்னென்னா பலர் வந்து பல நாடுகள், அதாவது இந்த இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை சேர்ந்த பலர் வந்து இணைந்தாங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் அவர் மூளைச்சலவை செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆதரவாக மாறினார்கள். அந்த சூழ்நிலை தான் அடித்து பாட்டமே காலி பண்ணதுக்கப்புறம் அப்படி சைலண்ட் ஆயிடுச்சு. இன்று வரை ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளர்கள் என்று பலரும் அவர்கள் செயல்பாட்டில் இருக்காங்களா இல்லையா, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் உளவு பிரிவுக்கும் விசாரணை குழுவுக்கும் தான் தெரியும். அவர்களை தொடர்ந்து இதுவரை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். போன வாரம் கூட ஒரு 2 பேரை கைது செஞ்சாங்க இந்தியாவில். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது ஐஎஸ்ஐஎஸ் இருக்கா, ஐஎஸ்ஐஎஸ் தான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கா அப்படின்றது அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ்ன்னு அறிவித்தாலும் அப்போ ஐஎஸ்ஐயோட தலைவன் யார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு இதே இருக்கிற மாதிரி தெரியல, அழித்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அங்கங்கே இருந்துட்டு இது போன்ற புதுசாக ஏதாவது கட்டமைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இந்த ரஷ்யா தாக்குதலுக்கு அப்புறம் வந்திருந்தால் கூட ரஷ்யா இதை இந்த ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்கல. ஐஎஸ்ஐஎஸ் மேலே பழியை போட்டு வேறு ஏதாவது நாடுகள் இந்த அதாவது கூலிப்படைகளை வைத்து இது போன்ற தாக்குதல் ரஷ்யாவில் நடத்தியிருக்கா அப்படின்ற கோணத்திலே ரஷ்ய உளவு பிரிவு வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புத்தின் அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே அவர் வந்து உளவு பிரிவு தலைவராக இருந்தவர். இந்த உலகத்தில் வேறு எந்த நாடுகள் வேறு பாலிடிக்ஸ் பண்ணி வேறு ரூபத்தில் ஆட்களை நுழைத்து வேறு யார் மேலே பழியை போடுகிறார்களா அப்படின்றது கோணத்தில் தீவிரமாக ஆய்வு நடந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து அந்த பரபரப்பு அடங்கலை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆங்காங்கே பிரித்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய கோர சம்பவமாக ரஷ்யாவில் பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த போர் ஒரு பக்கம் உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து மாஸ் கில்லிங் அப்படின்னு, அதாவது பொதுமக்கள், அப்பாவி மக்கள் ராக் ஷோ பார்க்க வந்தவனை இந்த மாதிரி சுட்டு கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 பேர் இறந்துருக்காங்க. நம்ம பார்க்குறோம். சாவு எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. எனவே இது தொடர்ந்து எந்த திசையில் பயணிக்கும், யார் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அப்படின்றது தீவிர விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசுடைய செய்தி தொடர்பாளரும் முதல் கட்டமாக இந்த தகவல் வந்திருக்கிறது. ஐஏஎஸ் அமைப்பினர் வந்து போட்டிருக்கான்னு சொல்லி அவர்களுடைய இன்ஸ்டா பேஜ்லேயும் இன்னொரு சோசியல் மீடியா பேஜ்லேயும் போட்டிருக்கு அப்படின்றத மட்டும் உறுதி செய்திருக்கிறார். மேலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் புதின் இதை தீவிரமாக எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி வருவதாகவும் இருக்குது. அந்த 3 பேரை பிடித்தார்களா இல்லையா அப்படின்ற தகவல் இது வரைக்கும் வரல. அவர்கள் சுட்டு கொல்லப்படுவார்கள் அப்படின்றது மாதிரி தான். ஏன்னா அங்கேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த மாலை சுற்றி வந்து ரஷ்யாவோட அதிவிரைவு அதிரடிப்படையெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் இப்போ வரைக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது நன்றி, வணக்கம்.